பஸ் ஸ்டாண்ட் பத்தின செய்தியை பார்த்துட்டோம். அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் போலாமா? சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர் ரயில் சேவைகள்ல பயணிகளுக்கு சில சிரமங்கள் இருக்கா. அது தொடர்பா தமிழ்நாடு ரயில் பயணிகள் அசோசியேஷனை சேர்ந்த ராஜ்குமார் இருக்காரு. அவரோட நமது செய்தியாளர் பாலவெச்சுவேல் தற்போது கலந்துரையாட போறாரு. அதை பார்த்துட்டு வந்துடலாம். விக்னேஷ், சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல 4/1 புறநகர் ரயிலை தான் பயன்படுத்துறாங்க. ஒரு நாளைக்கு 25 லட்சம் மக்கள் புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்துறாங்க. 300க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் செயல்படுகிறது. ஆனா செயல்படக்கூடிய ரயில் நிலையங்கள்ல கழிப்பறை, சிசிடிவி வசதி, நம்ம இப்ப நடந்து போய்கிட்டு இருக்க இது போன்ற பயணிகள் மேம்பாலம், லிப்ட் போன்றவை சரியாக இருக்கிறதா அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதான் எழுந்திருக்குது. இந்நிலையில இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு ரயில் பேசஞ்சர்ஸ் அசோசியேஷனை சேர்ந்த ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். சார், தொடர்ச்சியாக இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது. புறநகர் ரயில் நிலையங்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது, பயணிகள் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இப்போ ரீசெண்டா என்னென்ன மாதிரியான சர்வே சென்செக்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு சார்? அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பி ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரம் முதலாவதாகவும், ரெண்டாவது இந்த சைடு சென்ட்ரல்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் ஒரு துரித ரயில் சேவையில் பிரதானமாக இருக்குது. இதில் பெரும்பாலும் இது போக எம்ஆர்டிஎஸ் உங்களுக்கு வேளச்சேரிக்கு பி ஸ்டேஷன்ல இருந்து இப்போ தான் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த வேளச்சேரி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த ஐடி காரிடர் எல்லாமே ஒரு மிக முக்கியமான இது வழியாக போகுது. அது அந்த மாதிரி நிலையங்களில் தான் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு சமீபத்திய ப்ராஜெக்ட் இது எல்லாமே ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ள வந்த ப்ராஜெக்ட். ஆனால் இந்த தாம்பரம் மார்க்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு 75-80 வருஷமா இருக்கு. இப்போ சமீபத்தினுடைய இருக்கிற வேளச்சேரி ஆகட்டும், ஒரு முக்கியமான ஸ்டேஷனில் சுகாதாரம் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கிறது. ரெண்டாவது ஒரு கழிவறை வசதிகளோ போதுமான பாதுகாப்பு வசதிகளோ எதுவுமே கிடையாது. ஒரு தூர்நாற்றம் எல்லாமே இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் தான் இயக்கப்படுது. இருந்தாலும் இரவிலையும் உங்களுக்கு அதிகாலை இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா போதுமான பாதுகாப்பு இல்லாமல் நிறைய அசம்பாவிதங்கள்லாம் குறிப்பாக பெண் பயணிகளுக்கெல்லாம் நடந்திருக்கு. அதை இன்று வரை அதை எதாவது அந்த மாதிரி வரும்போது தான் அந்த சிசிடிவி கேமரா இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்களே ஒழிய இன்னும் முழுமையாக எங்கேயுமே நிறைவேறல. தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு எண்டு டெர்மினஸாக இருந்தாலும் இன்று அடுத்த முனையமாக இவங்க நிறைய மாற்றிருக்காங்க. மொத்தமாக சுமார் ஒரு 1 லட்சம் பேசஞ்சர்ஸ் ஒரே நாள் புறநகர்லையும் பயன்படுத்தி மற்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கும் இது பண்ணும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அங்கே தாம்பரத்தில் இருக்குது. அவ்வளோ பெரிய சென்னையிலோடைய 3வது முனையம்னு அவங்க சொல்கிற அந்த இடத்துக்கே அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு சீக்கிரம் பராமரிக்கணும்? ரயில்வே துறை அதிகாரிகள் கிட்ட வருடத்துக்கு ஒரு தடவை உங்களை மாதிரி சங்கங்களை அழைத்து அவங்க பரிசு என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை கேட்பாங்க. ஸோ இந்த ரீசெண்டா நீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன் வச்சிருக்கிறீங்க? இது எங்களுடைய அமைப்புன்றதோட அவங்களுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு. அதாவது அமைப்பு இல்லாம ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் வரையா கூப்பிட்டு பேசுறாங்க. இது இன்னொரு வருத்தமான ஒரு விஷயம் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான். இப்போ கேரளா, கர்நாடகாவிலலாம் எல்லாரும் ஒன்று கூடி நம்மளுடைய எம்பிஸ் எல்லாருமே இந்த ரயில்வே கன்சல்டேட்டிவ் மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க. அதில் எல்லாரும் ஒருமித்த ஒரு குரல் இருக்கும். இங்கே நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாதது ஒரு பெரிய துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம்தான். இந்த மீட்டிங்ஸில் நிறைய கேட்குறாங்க. பட் ஆனால் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் இப்போ இது ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு நிலையங்களில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்றது. அது தொடர்ந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு தான் வர்றாங்க. இப்போ ஆவடி மாதிரி நிலையங்களை சேட்டலைட்டு தான் அனௌன்ஸ் பண்ணி இப்போ அது அடுத்த முனையம்ன்ற சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலதாமதம் ரொம்ப இதாக தான் இருக்குது. அடுத்த வருஷம் ஏசி ட்ரெயின் வருது, எல்லாமே அறிவிப்பு நிலையில தான் இருக்குது. அது நிகழ்வது எப்போதுன்றது தான் கேள்வியா இருக்கு. மக்கள் பிரதிநிதிகளும் அந்த ரயில் நிலையம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறீங்க.
நாள்தோறும் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய போக்குவரத்தாக இருப்பது சென்னை புறநகர் போக்குவரத்து. தற்போது வேளச்சேரியிலிருந்து சென்னை கடற்கரை வரை இணைக்கப்பட்டிருக்கிற நிலையில ரயில் நிலையங்களை சுகாதாரமாக பராமரிப்பதும், கழிப்பறை, சிசிடிவி மற்றும் பயணிகள் பயன்படுத்தக்கூடிய நடை மேடைகளை சுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும் என ரயில் சங்கத்தினர் தெரிவிக்கிறார்கள். ரயில் சங்கத்தினர் முன் வச்ச பல்வேறு கோரிக்கைகள், அவங்க சொன்ன பல்வேறு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாவே இருக்கு. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு நன்றி பாலவெச்சுவேல்.